எங்கள் ஊர் சைடு இதை தட்டாம்பயிர்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சைடு ஒரு பேர் இருக்குது. ஸோ நான் வாட்டில் தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் முதல்லே சொல்லியாச்சு. இந்த பருப்பு ஒன்று நைட்டு ஊற போட்டால் போதுங்க, காலையில் 2 செம்மையான ஹெல்த்தியான ஐட்டம் பண்ணிடலாம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்று தட்டாம்பயிறு புளிக்குழம்பு, இன்னொன்று அது என்னென்னு அப்படியே வீடியோவில் வந்துட்டே இருக்கு. முதல்ல புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நல்ல பெரிய இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள், குளுகுலுன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொத்தமல்லி பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2யும் போட்டு மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த புளியை அப்படியே இதில் நல்லா கரைச்சி விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அது வாட்டில் கொதிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிற தட்டா பருப்பையும் எடுத்து தேவையான அளவு போட்டு மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்பு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, இந்த அளவில் தான் இருக்கணும். அப்போ தான் குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரான தட்டாம்பயிறு குழம்பு ரெடி. அடுத்து ஒரு ஐட்டம் சொன்னேன், அது என்னென்னு பார்க்கலாமா? தட்டாம்பயிரை வச்சு ரெட் சீரா இருக்கு இல்லையா, அந்த பொரியல் தாங்க பண்ண போகிறோம். இதுக்குமே ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் போட்டு இந்த மாதிரி கீரையை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த சிவப்பு தண்டு கீரை தாங்க இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ரெட் சில்லி போடலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி போட்டாலும் சரிதான். நான் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டேன். அது கூடயே நம்ம வேக வச்சிருந்த பருப்பு, கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நம்ம பொன்னி ரைஸ் தாங்க. நல்லா சூப்பராக வேக வச்சுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் ரைஸு, புளிக்குழம்பு, நம்ம கீரையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.